எல்லாரும் கரூர் வந்துட்டாங்க, முதலமைச்சர் அவர்களே கரூர் வந்துட்டாங்க. ஆனா விஜய் பயந்து ஓடிட்டாரு. கரூர் ஹாஸ்பிட்டல்ல மக்களை பார்க்காம அவசரமா கிளம்பி பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. இவங்களுக்குலாம் பிரச்சனையை இன்னும் அதிகமா வளர்க்கணும்னு ஆசை போல. ஏன்னா விஜய் கரூர் ஹாஸ்பிட்டல் வந்தார் அப்படின்னா அதுக்கு இன்னும் பயங்கரமா மேசிவா ஒரு கூட்டம் கூடும். ஸோ அவர் வரப்போ மறுபடியும் தொண்டர்கள் அண்ட் ஃபேன்ஸ் கூட வருவாங்க. சில பேர் கோவத்தில் எல்லாத்தையும் உடச்சு அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு சில பேர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு கலவரம் தான் ஏற்படும், இன்னொரு ஸ்டாம்பேட் தான் ஏற்படும், அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சாவாங்க. ஸோ சிம்பிளா விஜய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாருன்னா பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதோ இல்லையோ மொத்த லைம் லைட்டையும் இவர் மேலே வச்சு அது ஒரு கம்ப்ளீட் மெஸ்ஸா டிசாஸ்டர் ஆக்கியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஹானஸ்டா நான் ஒரு விஷயம் ஒத்துப்பேன். திருச்சி ஏர்போர்ட்டில் கார்லேருந்து இறங்குறப்போ மீடியாவை ஒரு அட்ரஸ் பண்ணாமல் போயிட்டாரு. அங்கே ஒரு 2 மினிட்ஸ் பொறுப்பா மக்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் டக்குன்னு. ஆனால் அவரு அதெல்லாம் மறுத்துட்டு டக்குன்னு போனது கொஞ்சம் வருத்தமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொன்று நிறைய பேர் சொல்றாங்க எடப்பாடிக்கும் தான் கூட்டம் கூடுச்சு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தான் கூட்டம் கூடுச்சுன்னு. ஆனால் ஒன்னே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மக்கள் சினிமா நடிகர்களை கடவுளாக வர்ஷிப் பண்ணுறாங்க. அது தவிர்க்கவே முடியாது, அது எல்லாருக்கும் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அது மாற்றுறது ரொம்ப கஷ்டம். மாறணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், ஆனால் அது மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆப்வியஸாக ஒரு ஆக்டர் வராருன்னா இன்டு 10 டைம்ஸ் கூட்டம் கூடும், இதான் உண்மை. ஸோ அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் கம்பேரே பண்ணாதீங்க. உண்மையாகவே உயிரே கொடுத்து செத்து போகிறாங்க. இந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்கிறப்போ எப்படி எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களோட கூட்டத்தையும் விஜயோட கூட்டத்தையும் கம்பேர் பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.